ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் டக்குன்னு ஏதாவது இன்ஸ்டன்டா சைட் டிஷ் செய்யணும்னா இந்த மாதிரி ஆனியன் மசாலா செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும், குயிக்காவும் செஞ்சிடலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் இருந்தாலே டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனியன் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல சின்னதா இருக்கிற மாதிரி ஒரு 4 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. 4 வெங்காயத்தை மீடியம் சைஸ்ல இருக்கிற பெரிய வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 2 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு கரெக்டா இருக்கும். இப்ப பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம 2 கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரும்போது அப்படியே இதழா நமக்கு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா வதக்கிக்கிறேன். ஹை டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கேன். பாருங்க, வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. அப்படியே இதழா தனியா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவு வதங்கினாலே போதும். இதை அப்படியே வெளியே எடுத்துடலாங்க. இப்ப அதே ஆயில்ல 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கிட்டேங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு தக்காளியையும் நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. பாருங்க, 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் பிரியற டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தயிர் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. இப்ப நல்லா கலந்துட்டு மிக்ஸி ஜார் அலசி 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இப்ப அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க. பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுருந்தேன். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சிடலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான ஆனியன் மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்க்கவே எம்மியா இருக்கு. இப்ப ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். வீட்டுல காய்கறி எதுவுமே இல்லைன்னாலோ இல்லைன்னா சட்டுன்னு ஏதாவது சைட் டிஷ் செய்யணும்னாலோ இந்த மாதிரி ஆனியன் மசாலாவை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சைஸுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்க இன்னுமே சின்ன சைஸ்ல கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதே போல இந்த ஆனியன் மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும். தோசை இட்லிக்குமே வச்சு சாப்பிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.